வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம். இது எடுத்துக்காட்டு 6ல் 25. இந்த கணக்குல இந்த வகுத்தல் வரும். 8/0.7660. இதை நான் வகுக்காம நேரடியாக விடையை போட்டிருப்பேன். இது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தது, சார் இதை வகுத்து காமிங்க அப்படின்னு. அதுக்காக இந்த வீடியோ வகுக்கலாமா? இப்போ பாருங்க, 8/0.7660. இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம். 8/0.766 எழுதிக்கலாம். இந்த கடைசியில புள்ளி இருக்கா, புள்ளி இருக்கிறதுல கடைசியில் 0 முடிஞ்சது, அந்த 0க்கு மதிப்பு கிடையாது. நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கத்துல எத்தனை இலக்கங்கள் இருக்கு? 3 இலக்கங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 1000/1000 கொண்டு பெருக்கணும். 1000/1000 கொண்டு பெருக்கணும். பெருக்கிட்டோமா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு பெருக்க வேண்டியது. அப்படியே தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பெருக்கணும். 8ஐயும் 1000ஐயும் பெருக்குனா 8000. இதை பெருக்க போறோம். 0.766 1000 கொண்டு பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 766. பெருக்கி காமிக்கட்டுமா? இப்ப பாருங்க, 766 பெருக்க போறோம். எதை கொண்டு? 1000 கொண்டு, அதாவது 0. சரியா? பாருங்க, 1 கொண்டு பெருங்க. 1 6 1 6 1 7 7. இந்த 3 0 அப்படியே சேர்க்கணும். இப்ப பெருக்குனா இதானே வருது. புள்ளிக்கு வலது பக்கம் எத்தனை இலக்கம் இருக்கு? 3 இலக்கமா? இப்போ 1 2 3 3 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்ப 766.00 என்ன அர்த்தம்னா 766 தான் அர்த்தம். இப்போ இத நம்ம வகுக்க போறோம். வகுக்கலாமா? எதை கொண்டு வகுக்க போறோம்? நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்துங்க. 8000 வகுக்க போறோம். எதை கொண்டு? 766 கொண்டு. முதல்ல 8 எடுத்தா 760 வகுக்காது, 80 எடுத்தாலும் வருது. அப்ப 800 எடுத்துக்கலாம். 800ல எத்தனை 76? எத்தனை 766? ஒரே ஒரு 766. கழிச்சிருமா? அங்கிருந்து கொண்டு போனா 10, 10ல 6 கழிச்சா 4. இங்க 9 இருக்கும். 9ல 6 கழிச்சோம்னா 3. இங்க 7 இருக்கும். 7 7 கழிச்சா 0 மாறி. இப்ப பாருங்க, அடுத்த இலக்கத்தை கீழே இறக்கிடணும். 340 766 கொண்டு வகுக்க முடியாது. வகுக்க முடியாதுன்னு இந்த இடத்துல என்ன செஞ்சோம்? ஒரு 0 போட்டுறணும். இப்ப பாருங்க, 340 760 வகுக்க முடியாது, இங்க 0 போட்டோம். இப்ப திரும்ப ஒரு 0 சேர்க்க போறோம். திரும்ப ஒரு 0 சேர்த்தோம்னா இங்க தசம புள்ளி வரணும். சரியா? இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்ப பாருங்க, 3400ல எத்தனை 766 இருக்கும்னா 4 இருக்கும். 4 இருக்கும். சரியா? 4 766 பெருக்குங்க. 4 24க்கு 4 மிச்சம் 2. 4 24 2 கூட்டினா 26, 26க்கு 6 மிச்சம் 2. 4 28, 2 கூட்டினா 30. சரியா? இப்ப பாருங்க, கழிச்சிருமா? அங்க கொண்டு போனா 10 மாறும். 10ல 4 கழிச்சோம்னா 6. 9ல எத்தனை கழிக்க போறோம்? 6 கழிச்சோம்னா 3. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 3 இருக்கும் இல்லையா? அப்போ 3 3 3 கழிச்சா 0 வரும். அடுத்தது ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 3360. இதுல எத்தனை 766 இருக்கும்? 4 தான் இருக்கும். அப்ப 4 போட்டுக்கலாம். ஏற்கனவே இங்க பெருக்கி வச்சிருக்கோம் பாருங்க. 4 × 766 இங்க இருக்கு. 3064. சரியா? இப்ப கழிச்சிருமா? அங்க இது பண்ணா 10. 10ல 4 கழிச்சா 6. இங்க என்ன இருக்கும்? 5 இருக்கும் இல்லையா? 5. 5ல இருந்து 6 கழிக்க முடியாது. இங்க இருந்து கடை வேணா 15 மாறும். 15ல 6 கழிச்சோம்னா 9. இங்க என்ன இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். அப்ப இந்த 2 அப்படியே வந்துடும். சரியா? 3ல 3 கழிச்சா 0 மாறிடும். இப்ப மறுபடியும் ஒரு 0 சேர்த்துங்க. எத்தனை இருக்கு? 2960. 2960ல எத்தனை 766? 3 இருக்கும். 3 பெருக்கி பார்த்துருவோமா? பாருங்க, 3 18, 18க்கு 8 மிச்சம் 1. 3 18, 1 கூட்டினா 19, 19க்கு 9 மிச்சம் 1. 3 21. அந்த மிச்சம் 1 இருந்துச்சு, அது கூட்டினா 22 வந்துடும். கழிச்சிருங்க. இங்க 10. 10ல 8 கழிச்சோம்னா 2. இங்க 5 இருக்கும். இங்க இருந்து இது பண்ணிட்டோம்னா 15 மாறும். 15ல 9 கழிச்சா 6. இங்க என்ன இருக்கும் பாருங்க? 8 இருக்கும். 8ல 2 கழிச்சா 662. போதும், நிறுத்திடுங்க. 3 இலக்கம் போதும். அப்ப இதை வகுத்தோம்னா நமக்கு என்ன வந்திருக்கு? 8766 கொண்டு வகுக்கும் போது 10.443 வந்திருக்கு. இத நம்ம 2 இலக்கத்துக்கு முழுசாக்க போறோம். இந்த இடத்த முழுசாக்க போறோம். இதை முழுசாக்குறோம்னா இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் 5, 5ஐ விட அதிகமா இருந்துச்சுன்னா இது கூட 1 கூட்டணும். 3 இருக்கு, 5ஐ விட சிறிய நம்பர். அப்ப எந்த மாற்றமும் இல்லை. இந்த 4 4 அப்படியே வந்துடும். இதான் என்னது? 8 0.7660 கொண்டு வகுத்து கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.